பண்டமாற்று முறையாக இருந்தது. இதையே தான் வந்து சட்டத்தில் சொல்கிறாங்க. இந்த 1882ஆம் வருடம் இயற்றப்பட்ட பரிவர்த்தனை சட்டத்தில் என்ன சொல்கிறோம், சொத்து பரிவர்த்தனை சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பிரிவு இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிரிவை மட்டும் தெரிஞ்சுப்போம். இதன் பிரிவு 7ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர், அதாவது அவங்க லீகலாக எலிஜிபிளாக இருக்கணும். ஒரு 18 வயதுக்கு அப்பாற்பட்டவர், மேஜராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த சொத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது. அவர் மனநலம் சரியானவராக இருக்க வேண்டும், குடிபோதையில் இருக்காமல் இருக்க வேண்டும். இதுபோல் மற்ற விஷயங்களுக்கு பின்பற்றக்கூடிய எல்லா நிபந்தனைகளும் இந்த சொத்து பரிவர்த்தனைக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சொத்து நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னிடம் பணம் இல்லை. உதாரணமாகவே நம்ம எடுத்துக்கொள்வோம். வேளச்சேரியில் எனக்கு ஒரு ஃப்ளாட் இருக்குது. அந்த ஃப்ளாட் ஒன்லி 600 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டு தான். என்னுடைய நண்பருக்கு OMRல் ஒதுக்குப்புறமான